Taste the Daily. 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த மக்களவைத் தேர்தலில் 3 கட்டங்கள் முடிந்து இன்று 4ஆம் கட்ட தேர்தல் என்பது நடைபெறுகிறது. தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரையில் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள்? எத்தனை தொகுதிகள், எவ்வளவு வேட்பாளர்கள், என்ன நிலவரம்? வணக்கம். 4ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நாடு முழுவதும் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று 4ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதில் ஆந்திராவில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் தெலங்கானாவில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவே இன்றைக்கு முழுமையாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதன் மூலம் தென் மாநிலங்களில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் இந்த 4ஆம் கட்டத்தோடு வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கின்றது. ஆந்திரா, தெலங்கானா மட்டுமின்றி ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 11, ஒடிசாவில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 8, ஜம்மு காஷ்மீரில் 1 என ஒட்டுமொத்தமாக 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளுக்கு இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. மக்களவை தொகுதி மட்டுமின்றி ஆந்திராவுக்கு இன்று சட்டப்பேரவை தேர்தலும் கூட நடைபெற இருக்கின்றது. ஆந்திராவில் மொத்தம் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த 4ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 1717 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் நட்சத்திர வேட்பாளர்கள் என்று நாம் பார்த்தோமேயானால் உத்தரப்பிரதேச மாநிலம் கனாஜ் மக்களவை தொகுதியிலே போட்டியிடக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், அதே போல மேற்கு வங்கத்தில் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் கேள்விகள் கேட்க லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி மொஹுவா மைத்ரா, மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, அதே போல ஆந்திர மாநிலத்தில் உள்ள கடப்பா மக்களவை தொகுதியிலே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருமான YS ஷர்மிளா போட்டியிடுகிறார். இது போன்று பல நட்சத்திர வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் உள்ள அசன்சோல் மக்களவை தொகுதியிலே பிரபல பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்ஹா உள்ளிட்டோரும் இன்றைய தினம் அவர்கள் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய தினம் மொத்தம் 17.7 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். மொத்தம் 1.92 லட்சம் வாக்குச்சாவடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்கள் இன்றைய தினம் அந்த வாக்குப்பதிவுக்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 17 கோடி வாக்காளர்களிலே 8.197 கோடி வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள், 8.73 கோடி வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கடந்த 3ஆம் கட்ட அந்த தேர்தலில் முதல் சராசரியாக 65% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது. 4ஆம் கட்ட தேர்தலிலே வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமாக அதிகரிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கின்றது. இந்த 3 கட்டங்களோடு இதுவரை 283 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த 4ஆம் கட்ட தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தால் ஒட்டுமொத்தமாக நாட்டில் 329 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தொடர்ந்து நம்முடன் அடுத்தபடியாக ஆந்திராவிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சரவணன் அவர்கள். அங்கிருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பான தகவல்களை பகிர்வதற்காக. வணக்கம் சரவணன். இப்ப ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சட்ட பேரவைக்கும் தேர்தல், அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தல். எத்தனை தொகுதிகளாக இன்று களத்தில் இருக்கிறது? எவ்வளவு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள்? என்ன நிலவரம் அங்கு? 75 சட்டமன்ற தொகுதிகளும் 25 பாராளுமன்ற தொகுதிகளும் உள்ள நிலையில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இது குறிப்பாக
முதற்கட்ட ஓட்டுப்பதிவாளர்கள் வந்து இளம் வயதினர்கள் வந்து ஓட்டு போட தயாரான உள்ள நிலையில் வந்து ஆந்திராவில் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்காக 2705 பேர் வந்து வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். மேலும் 25 பாராளுமன்ற தொகுதிகளுக்காக 503 பேரும் போட்டியிடுகின்றனர். ஆந்திராவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,14,187,187 பேர் வந்து இருக்கும் நிலையில் வந்து 2,39,850 பேர் வந்து ஆண்களாகவும் 2,10,58,806 பெண்களாகவும் 3,421 மூன்றாம் பாலினத்தராகவும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இந்த நிலையில் வந்து வாக்குப்பதிவுக்காக மொத்தம் வந்து 46,386 வாக்குச்சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வந்து இதில் வந்து பதற்றமான 12,438 வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக வந்து கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உள்பட வந்து 1,30,000 போலீசார் வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக முக்கியமாக வந்து இதனை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கண்காணிப்பதற்காக வந்து ஒரு விஜயவாடாவில் உள்ள ஒரு மையத்தில் வந்து கண்காணிப்பு மொத்தம் அனைத்து கண்காணிப்புகளும் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளது. Taste Daily. Taste the Daily.